கோவை சூலூர் அருகே கோவில் கட்டும் பணியை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உதவியுடன் அந்த கட்சி பிரமுகர் ஒருவர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. கோவை சூலூர் அடுத்த பட்டண பகுதியில் சுமார் நூற்றாண்டு கால பழமையான அருள்மிகு வாசுதேவன் மற்றும் வருணதேவன் கோவில் உள்ளது. அங்கு திருக்கோவில் திருப்பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் கோவிலுக்கு அருகில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் அருள்மிகு முருகன் திருக்கோவில் ஒன்றும் கட்டப்பட்டு வருகின்றது. இதனிடையே பட்டணம் ஊராட்சி மன்ற தலைவரான திமுகவை சேர்ந்த கோமதி செல்வகுமார் ஆதரவுடன் அந்த கட்சி பிரமுகரான அதே பகுதியை சேர்ந்த மணியன் என்பவர் கோவிலுக்கு அருகில் உள்ள புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கம்பி வேலி அமைத்து வருகின்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஊர் பொதுமக்கள் கோவில் கட்டும் பணியை திமுக பிரமுகர் தடுத்து நிறுத்துவதாக கூறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சூலூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி கம்பிவேலி அமைக்கும் பணியை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தினர். மேலும் இரு தரப்பினர் இணைந்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்குமாறும் அல்லது நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணுமாறும் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.